வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி, எஸ்ஆர்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போடுறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற நபர்கள் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு டெஸ்ட்டில் வேணும்னாலும் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மெட்டீரியல்ஸ் புக்ஸாக வேணும் அப்படின்னாலும் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஃபஸ்ட் டேர்ம் தமிழ், அப்புறம் சோசியல் சயின்ஸு, மேக்ஸ் எல்லாமே சேர்த்து 100 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். ஸோ இதுதான் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இது தான். செகண்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு மேலாண் அமைப்பு செயல்பாடுகள், இந்த டாப்பிக்கிலேருந்து 50 கேள்விகள் அப்படின்றது வரும். நம்ம கொடுக்குறோம்ல புக்கு, அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணி 1வது பேஜிலேருந்து 42வது பேஜ் வரையும் 2வது டெஸ்ட்டுக்கான சிலபஸ். அடுத்து 3வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்ம் தமிழ், சோசியல் சயின்ஸு, மேக்ஸ் எல்லாமே சேர்த்து 100 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். ஃபஸ்ட் டேர்மு, அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மு, அதுக்கப்புறம் தேர்ட் டேர்ம் இப்படின்னு போகும். புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 41லேருந்து 42 வரையும் ஒரு டெஸ்ட்டு, 43லேருந்து 53 வரையும். அதாவது பேஜ் நம்பர் வைஸாக நம்ம அந்த கூட்டுறவு மேலாண்மை அப்படின்றது தான் டாபிக். அந்த டாப்பிக்கில் அந்த வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம்ல, அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எல்லாத்தையுமே நம்ம பேஜ் நம்பர் கொண்டு போட்டு இந்த பேஜ்லேருந்து நீங்கள் இது வரைக்கும் படித்தா போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த 5வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th தேர்ட் டேர்மில் தமிழ், சயின்ஸு, சோசியலு, மேக்ஸு எல்லாமே சேர்த்து 100. அடுத்து கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு சட்டம், அதில் பேஜ் நம்பர் 54லேருந்து 72. ஸோ இந்த மாதிரி 100 கேள்விகள், அடுத்து 50 கேள்விகள் அப்படின்ற மாதிரி கண்டினியூவாக டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் வர வரையும், எக்ஸாமுக்கு தேர்வுக்கு போகிற வரையுமே கம்பல்சரி நடக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். இந்த மந்த் எண்டில் வந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான டைம் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த டைம் முடிஞ்சு ஒரு 10 நாளில் தேர்வு அப்படின்றது வந்துடும். கடந்த முறை டிஆர்பியில் நிறைய நண்பர்கள் நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி படித்து வேலைக்கும் போயிருக்காங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இன்டர்வியூ வரையும் போயிட்டு ஒரு 2 மார்க்கு கம்மியாகிடுச்சு, 5 மார்க் கம்மியாகிடுச்சு, 3 மார்க் கம்மியாகிடுச்சு அப்படின்ற மாதிரியான தகவல் கொடுத்துருந்தீங்க. அப்போ நமக்கு படிக்கிறதுக்கான டைம் டியூரேஷனோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வருன்ற எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல் திடீர்னு வந்துருச்சு. பட் இப்போ நமக்கு அப்படி கிடையாது. இப்போ தான் வரப்போகுது அப்படின்ற தகவல் முழுமையாக தெரியும். கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்லேயும் சொல்லுவாங்க, வெளியில் எங்கேயாவது போய் பார்த்தீங்கனாலும் சொல்லுவாங்க. வேறு எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி எண்ட்லேயோ அல்லது பிப்ரவரி முதல் வாரத்துலையோ 100க்கு 100% வந்துடும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இப்போ இருந்து படித்தோம்னா தான் மார்ச்சில் கண்டிப்பாக மார்ச் கூட இல்லை, இப்போ ஜனவரி எண்டில் வந்துச்சுன்னா பிப்ரவரி எண்டில் எக்ஸாம் வந்துடும். பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் ஃபஸ்ட் வீக்கு. ஸோ 2 மாதம் தான் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 90 நாள், கடைசி 90 நாள் படிப்பீங்களே, அந்த மாதிரி தான் இதில் 90 நாள் கூட இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. ஸோ நினச்சிட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அதே போல் இந்த கூட்டுறவில் கோஆப்ரேட்டிவ் நான் கோர்ஸ் முடிக்கலை அப்படின்ற நபர்களும் கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும். கரஸ் கோர்ஸும் ஜனவரியில் கொடுப்பாங்க. பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் வீக்கில் வந்துச்சுன்னா கரஸ்க்கான கோர்ஸும் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் கொடுத்துருவாங்க. அதனால் நான் என்ன முடிக்கலைன்னு கவலைப்படவும் தேவையில்லை. உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரஸுக்கு கோர்ஸுக்கும் ஜாயின் பண்ணலாம், எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம். தாராளமாக அந்த மாதிரி நீங்கள் 2த்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே டைமில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் தான் நீங்களும். தாராளமாக எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா காம்படிஷன் எல்லோரும் ஹெவியாக இருப்பாங்க. அதாவது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கவங்களும் முடிச்சிருக்கிறவங்களும் தான் உங்களுக்கு காம்படிஷன் இப்போ வரைக்கும். பட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கரஸில் அடுத்த வருஷம் போட போகிறவங்களும் உங்களுக்கு காம்படிஷன் ஆகிடுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நானும் ஓடுவேன், இன்னொருத்தனும் ஓடுவேன்னு 2 பேரும் சேர்ந்து ஓடுறதுக்கு பதிலாக இப்போ இருந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருப்பீங்க. அவன் இன்னும் ஒரு மாதம் கழித்து அவன் ஸ்டார்ட் பண்ணி உங்களை பீட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போய் உட்காந்துடலாம். ஸோ இதுதான் ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருப்பீங்க. இன்னும் 2 மாதம் கழித்து நோட்டிஃபிகேஷன், ஒரு மாதத்துக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி பயப்படவும் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். ஓகே, நம்மளும் நிறையா படிச்சிருக்கோம், நம்மளால் ஜெயிக்க முடியும், வேலைக்கு போக முடியும், இவ்வளோ 1000 பேர் முன்னாடி நம்ம போயிட்டோம், படிச்சிருக்கோம், ஒரு மாதம் பிஃபோராகவே படிச்சிருக்கோம், ஒரு 1.5 மாதம் பிஃபோராக படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா?
இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.